ஆர்டிகல் 3ல வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அண்ட் அல்டரேஷன் ஆஃப் ஏரியாஸ், பவுண்டரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு. அதாவது இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய மாநிலம், அப்புறம் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸாக இருக்கலாம். இதில் ஏதாவது ஒரு திருத்தம், அதாவது ஒரு சேஞ்சஸ் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி சொல்லுது. ஆஹ் இது வந்து இந்திய பார்லிமெண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து முழு அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்றது. எதுக்கு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை வந்து 2 மாநிலமா உருவாக்க முடியும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 மாநிலத்தை வந்து ஒரு மாநிலமா உருவாக்க முடியும். அப்புறம் ஒரு மாநிலத்தோட பரப்பளவு இருக்குல்ல, அதை வந்து அதிகப்படுத்தவும் அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது அந்த மாநிலத்தோட பரப்பளவை குறைக்கவும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து அந்த ஒரு மாநிலத்தோட எல்லையை வந்து மாற்றவும் முடியும். ஒரு மாநிலத்தோட பேரையும் அவங்க மாற்ற முடியும். இதுக்கான எல்லா அதிகாரமும் வந்து பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்றது வந்து சொல்லுது. அப்புறம் இந்த மாதிரி திருத்தம் அப்படிலாம் செய்யணும் அப்படின்னா, ஒரு நாடாளுமன்றத்துல வந்து ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணணும். அப்படி தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இருக்கார்ல, அவரோட ஒப்புதல் வாங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதையும் வந்து சம்பந்தப்பட்ட மாநிலத்துக்கு வந்து அனுப்புவாங்களாம். ஆனா அந்த மாநிலம் வந்து அது ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலைனாலும் சரி, அந்த மசோதாவை வந்து அந்த பார்லிமெண்ட் வந்து நிறைவேத்துவாங்களாம். அப்புறம் அந்த மாநிலத்துல வந்து திருத்தமும் வந்து பண்றதுக்கான முழு அதிகாரம் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் ஆர்டிகல் 3.